இந்த வீடியோவில் யூனிட் 3 ஓகே யூனிட் 3ல இம்பல்ஸ் டர்பைன் ரியாக்ஷன் டர்பைன் இது ரெண்டில் பேஸ் பண்ண வெலாசிட்டி ட்ரையாங்கிள் ஓகே இதை பேஸ் பண்ணி ஒரு சம் கண்டிப்பாக கொஷின் வந்து கண்டிப்பாக இருக்கும். இதை பேஸ் பண்ணி இதில் வீடியோவை பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு 2 விதமான மெத்தட்ஸ் இருக்குது இந்த சம்மை சால்வ் பண்ணதுக்கு. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா மெத்தட், ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ராயிங் மெத்தட். ஓகே, நான் இந்த வீடியோவில் ஃபார்முலா மெத்தடில் என்ன மாதிரி கொஷின் கேட்டாலும் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரெண்டாவது இந்த ட்ராயிங் மெத்தடுக்கு 2 சம் கொண்டு வரேன். இம்பல்ஸ் டர்பைனில் ஒரு சம் கொண்டு வந்திருக்கேன், ரியாக்ஷன் டர்பைனில் ஒரு சம் கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன மாதிரி கண்டிஷனுக்கு எப்படி நம்ம ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட்டான வீடியோவாக இருக்க போகுது. ரெண்டாவது வந்து ட்ராயிங் மெத்தட் எப்படி நம்ம ட்ரா பண்ணி ஆங்கிள்ஸ் கண்டுபிடிக்கலாம்னு பார்த்துக்கலாம். ஓகே, அந்த ஃபார்முலா மெத்தட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெளிவாக வந்து எழுதி நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு நாசில்லேருந்து என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா வாட்டர் என்ன பண்ணுறேன் ஸ்ப்ரே பண்ணுறேன். இது வந்து ஒரு பக்கெட்ஸ். ஓகே, இது என்ன டர்பைன் பார்த்தீங்கன்னா இம்பல்ஸ் டர்பைனுக்குள்ளது. இந்த பக்கெட்ஸ் வந்து செமி எலிப்டிக்கலில் பக்கெட் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த ரோட்டாரை சுற்றி பக்கெட் வச்சுருப்பாங்க. அந்த பக்கெட் மேலே வந்து நான் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த பக்கெட் ரிவால்வ் ஆகி அந்த அவுட்புட் கிடைக்கும். ஓகே, அதை பேஸ் பண்ணி இதில் சம் இருக்குது. ஓகே, இதை வந்து பார்த்திங்கன்னா இது ரேடியல் வெலாசிட்டி. இது வந்து அந்த பக்கெட் இந்த நாசலோட அந்த அவுட்டர் கேசிங்கில் ஒவ்வொரு பக்கெட்ஸாக அப்படி என்ன பண்ணியிருப்பாங்க லிங்க் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, இது வந்து இன்லெட் வெலாசிட்டி, இது வந்து என்னது அவுட்லெட் வெலாசிட்டி. ஓகே, இப்போ ஒவ்வொரு நொட்டேஷன் என்னென்னு பார்க்கணும். இந்த டயக்ராமில் C1 நொட்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது அப்சல்யூட் வெலாசிட்டி அட் என்ட்ரன்ஸ். ஓகே, இன்லெட் அப்படின்னு அர்த்தம். C2 அப்படின்னா எக்ஸிட் வெலாசிட்டி. நான் இதை காமிக்கும் போது அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் ஃபஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஃபுல்லாக இன்லெட்டுக்குரியது. இந்த நாசிலேருந்து என்ன பண்ணுறேன் வாட்டரை ஸ்ப்ரே பண்ணுறேன், இந்த பக்கெட் மேலே இதாகி அதுக்கு அவுட்லெட் கிடைக்கிது. ஓகே, CBCW2 இதுங்கிறது என்னென்ன நொட்டேஷனுங்கிறது ஃபஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. CF1 அப்படின்னா ஃப்ளோ வெலாசிட்டி அட் த இன்லெட், என்ட்ரன்ஸு இன்லெட்டு எப்படினாலும் என்ன பண்ணிக்கலாம் எழுதிக்கலாம். ஓகே, அடுத்து CF2 அப்படின்னா ஃப்ளோ வெலாசிட்டி அட் எக்ஸிட். ஓகே, CB அப்படின்னா பிளேடு வெலாசிட்டி. ஓகே, CR1 அப்படின்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி அட் இன்லெட்டு, என்ட்ரன்ஸ்னால் என்னது இன்லெட்டுன்னு அர்த்தம். ஓகே, அடுத்து CR2 அப்படின்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி அட் என்னது எக்ஸிட். அடுத்து CW1 வேர்ல்ட் வெலாசிட்டி, அந்த ரோட்டார் அப்படி சுற்றுது பார்த்தீங்களா, வேர்ல்ட் வெலாசிட்டி அட் இன்லெட்டு. CW1 அப்படின்னா வேர்ல்ட் வெலாசிட்டி அட் என்னது அவுட்லெட்டு. ஓகே, ஒவ்வொரு இதையும் நான் தான் அப்படி கோடு மாதிரி போட்டு வச்சுருக்கேன். CR1 இன்லெட்டு, இது பிளேடு வெலாசிட்டி B இருக்கிறதுனால என்னது பிளேடு, இது F1 இருக்கிறதுனால என்னது ஃப்ளோ வெலாசிட்டி இன்லெட் அவுட்லெட்டு, இது அப்சல்யூட் வெலாசிட்டி இன்லெட்டு அப்சல்யூட் வெலாசிட்டி அவுட்லெட்டு. ஓகே, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பற்றி தியரி வரும்போது நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி இந்த கால்குலேட் பண்ணுறாங்க. இப்போதைக்கு நம்ம ப்ராப்ளம்ஸ்க்கு நமக்கு தேவையான விஷயத்த நோட் பண்ணிக்கணும். அடுத்து வந்து இப்போ ஆல்ஃபா அப்படிங்கிற ஆங்கிள் என்னது, ஆல்ஃபா ஆங்கிள் பிட்வீன் C1 அண்ட் என்னது CF1. ஓகே, இந்த ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆங்கிள் எதுக்கு இடையில இருக்குது, C1க்கும் CF1க்கும் இடையில இருக்குது. C1க்கும் இந்த ஒய் ஆக்சிஸில் இந்த ஆக்சிஸில் என்ன இருக்குது C1 இருக்குது, இந்த ஆக்சிஸில் என்ன இருக்குது CW1. இது ஃபுல்லாக சேர்த்து என்னது CW1. C1க்கும் CW1க்கும் இடையில ஆல்ஃபா இருக்குது. அந்த ஆல்ஃபா நம்ம என்னென்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா நாசில் ஆங்கிள்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஸ்டீம் ஆங்கிள் இன்லெட் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம ஆல்ஃபா நோட்டேட் பண்ணிடுவோம். ஓகே, இதை நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஒவ்வொன்றும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், என்னென்ன கண்டுபிடிக்க போகிறோம், எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறது. கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, அடுத்து டீட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஆங்கிள் ஃபார் மூவிங் பிளேடு வித் ரெஸ்பெக்ட் டு என்னன்னு கேட்டிருக்காங்க, டீட்டா அந்த இருக்கா வித் ரெஸ்பெக்ட் டு சிபிக்கும் CR1க்கும் இடையில் உள்ளது என்னது இந்த டீட்டா. சிபிங்கிறது இந்த எக்ஸ் ஆக்சிஸில் உள்ளது. ஓகே, CR1ங்கிறது இது. ஓகே, இந்த சிபிங்கிறது இந்த இடம் மட்டும், CR1ங்கிறது. அப்போ இந்த டீட்டா அந்த ஆங்கிள் இதாவது அப்படின்னா CR1க்கும் CBக்கும் இடையில 2 இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல ஒரு ஆங்கிள் கிரியேட் ஆகுது. ஓகே, போட்டுக்கோங்க. என்ட்ரன்ஸ் ஆங்கிள் மூவிங் பிளேடு கூட ஆங்கிள். ஓகே, CR1க்கு இடையில உள்ளது. அடுத்து வந்து பை பீட்டா, இது வந்து எக்ஸிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் ஸ்டீமோட எக்ஸிட் ஆங்கிள்ஸ், வெளியில் போகிற ஆங்கிள்ஸ். ஓகே, அடுத்து பீட்டா அப்படின்னா எக்ஸிட் ஆங்கிள் ஆஃப் என்னது ஸ்டீம். இது பை அப்படின்னா எக்ஸிட் ஆங்கிள் ஆஃப் என்னது மூவிங் பிளேடு. ஓகே, இது தனி. ஓகே, அடுத்து வந்து டீட்டாவும் ஆல்ஃபாவுன்றதுன்னா அது என்ன ஆங்கிள்ஸு இன்லெட் ஆங்கிள்ஸு. ஆல்ஃபாக்கு கரஸ்பாண்டிங் அவுட்லெட் ஆங்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பை. ஓகே,
ஆல்ஃபாக்கு என்னது பை. அது மாதிரி டீட்டாவும் ஆல்ஃபாவும் இன்லெட் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவோம், பையும் பீட்டாவும் என்னது எக்ஸிட் ஆங்கிள்ஸ். ஓகே, ஆல்ஃபாக்கு கரஸ்பாண்டிங் அவுட்லெட் ஆங்கிள் என்னது பை, டீட்டாக்கு கரஸ்பாண்டிங் அவுட்லெட் ஆங்கிள் என்னது பீட்டா. ஓகே ஓகே, இப்போ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம சொல்கிறது விஷயத்தை ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. எப்படி நம்ம சம்ம அப்ரோச் பண்ணுறது தெளிவாக வந்து பார்த்துக்கணும். ஓகே, இதான் வந்து லே அவுட் டயக்ராம். இந்த லே அவுட் டயக்ராம் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃப்ரிக்ஷன் இந்த இம்பல்ஸ் டர்பைன் ரியாக்ஷன் டர்பைனை என்ன பண்ண போகிறோம், ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகே, இதில் இன்லெட்டுக்கு ஒரு வெலாசிட்டி, இது அவுட்லெட்டுக்கு ஒரு வெலாசிட்டி இருந்தால் இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி ஒரு 180 டிகிரிக்கு என்ன பண்ணியிருக்காங்க, பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது 180 டிகிரினா இது ரெண்டே எப்படி மெர்ஜ் பண்ணி வச்சுக்கோங்களேன். இந்த லைனோட ஆங்கிள் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. ஓகே, அந்த மாதிரி வரதுக்காண்டி என்ன பண்ணாங்க, ரெண்டு இன்லெட்டு ப்ளஸ் அவுட்லெட் ஆங்கிள்ஸை கம்பைன் பண்ணிட்டாங்க. கம்பைன் பண்ணி நம்ம எப்போவுமே இந்த சம் சால்வ் பண்ணும்போது இந்த கம்பைன் ஆங்கிள் பேஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணுவோம். ஓகே, தெளிவாக பார்த்துக்கணும். இதில் எது இன்லெட் ஆங்கிள்னு நாங்கள் சொல்லியிருந்தோம் அதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். டீட்டாவும் ஆல்ஃபாவும் இன்லெட் ஆங்கிள்ஸு, பையும் பீட்டாவும் அவுட்லெட் ஆங்கிள்ஸு. ஓகே, அடுத்து இந்த நோட்டேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல C1னா என்ன, CF1னா என்ன, CBனா என்னது பிளேடு வெலாசிட்டி, CR1 CR2னா என்ன, CW1னா என்ன. ஓகே, ஆல்ஃபாவோட ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது திருப்பி நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த நொட்டேஷன்ஸ் அதில் முக்கியம். ஒன்ஸ் இந்த நொட்டேஷன் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இங்கே இந்த நொட்டேஷன்ஸை நீங்கள் நோட் பண்ணி, ஏன்னா ஒவ்வொரு புக்கில் ஒவ்வொரு மாதிரி நொட்டேஷன் வந்து வச்சுருப்பாங்க. ஓகே, அதனால தான் நான் தெளிவாக இந்த இது ரெஃபர் பண்ணியிருக்கிறதுனால நீங்களும் இதே ரெஃபர் பண்ணிவிட்டு அதில் அந்த இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த நொட்டேஷனை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக எழுதிடலாம். ஓகே, அது மாதிரி டீட்டாவோட ஆங்கிள் வந்து அது எதுக்கு எந்த இதை பேஸ் பண்ணியிருக்கு, சிபிக்கும் CR1க்கும் இடையில இருக்குது. அடுத்து டீட்டானா அதுக்கு கரஸ்பாண்டிங் அவுட்லெட் ஆங்கிள் பீட்டா, ஆல்ஃபானா கரஸ்பாண்டிங் அவுட்லெட் ஆங்கிள் பை. ஓகே, இது தெளிவாக நோட்டேட் பண்ணியிருக்கணும். அடுத்து என்ன சொன்னால் அந்த கம்பைன்ட் ஆங்கிள், இது இம்பல்ஸ் டர்பைன். இப்போது ஒரு விஷயம் இருக்குது, வித்தவுட் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சியும் இந்த டியும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும். அதாவது இங்கிருந்து இதோட பாயிண்ட்டும் இங்கிருந்து இதோட பாயிண்ட்டும் ஸ்ட்ரெயிட் லைனில் அமைஞ்சிருக்கும் இந்த சியும் டியும். இது ஒரு கண்டிஷன். அதாவது என்ன கண்டிஷன், வித்தவுட் ஃப்ரிக்ஷன், இந்த வார்த்தை முக்கியம். ஓகே, வித்தவுட் ஃப்ரிக்ஷனை கொடுத்துருந்தாங்கன்னா அது எப்படி இருக்கும், ஸ்ட்ரெயிட் லைனில் அமைஞ்சிருக்கும். ஓகே, அப்போ இதோட டிஸ்டன்ஸ் CF1 CF2 எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஓகே, நான் பின்னாடி கண்டிஷனை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்கிறேன். ஓகே, இப்போ இங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, இன்லெட்டில் இது என்னாவது நாசில் எப்படி என்ன பண்ணுறாங்க, இது ஆல்ஃபா, இதுக்கு இடையில ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா டயக்ராம் ட்ரா பண்ணும்போது அந்த பிளேடு வெலாசிட்டி வச்சு ட்ரா பண்ணி ஆல்ஃபா கொடுத்துருக்காங்கன்னா இங்கிட்டு வச்சு இதோட ஆங்கிள் என்னென்னு எடுக்கணும். அது நம்ம டயக்ராம் ரெப்ரசன்டேஷனில் நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் இதே டயக்ராமெட்டிக் ரெப்ரசன்டேஷன் தான் நம்ம அதுக்கும் என்ன பண்ண ட்ரா பண்ணுவோம். இதை நோட் பண்ணி வச்சுட்டிங்களா, இது CF1 CF2. ஓகே, இது C1, அதோட ஆங்கிள் என்னது பீட்டா. இது ஏபியோட வேல்யூ என்னது CB, EBயோட வேல்யூ என்னது CW1 வேர்ல்ட் வெலாசிட்டி இன்லெட்டு, இது என்னது BFோட வேல்யூ வேர்ல்ட் வெலாசிட்டி அவுட்லெட்டு. ஓகே, இது CF1, இது ஃப்ளோ வெலாசிட்டி, இது என்னது ஃப்ளோ வெலாசிட்டி, இது என்ன வெலாசிட்டி ரிலேட்டிவ் வெலாசிட்டி, இது என்னது ரிலேட்டிவ் வெலாசிட்டி. இந்த டயக்ராம் தான்ப்பா மெயின். இது வந்து 180 டிகிரி பெண்ட் பண்ணி இன்லெட் ஆங்கிளையும் அவுட்லெட் ஆங்கிளையும் என்ன பண்ணியிருக்கோம், மெர்ஜ் பண்ணி வந்து வச்சுருக்கோம். ஓகே, நான் தியரி பார்ட் வரும்போது டீட்டெயில்டாக எப்படி நம்ம இது ட்ரா பண்ணியிருக்கோங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, ஏன்னா இப்போ சம் பார்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, அடுத்து இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த வித்தவுட் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிற வார்த்தை. வித்தவுட் ஃப்ரிக்ஷன் இருந்தது அப்படின்னா இந்த லைனும் சேம் இதில் இருக்கும். அப்போ CF1 = CF2. அதுக்கு என்னென்ன கண்டிஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா CF1 CF2 சேமாக இருக்கும். அதுமாதிரி இந்த CR1ஓட வேல்யூவும் இந்த CR2ஓட வேல்யூவும் எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். CR1ஓட வேல்யூ CR2ஓட வேல்யூ சேமாக இருக்கும். அதுமாதிரி டீட்டாவும் பை எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். இந்த டீட்டாவும் அந்த பை எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். ஓகே, எப்போ வித்தவுட் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிற கண்டிஷன் வந்ததுன்னா. ஓகே, வித்தவுட் ஃப்ரிக்ஷன் கண்டிஷன் வந்ததுன்னா இந்த பாருங்கள் சியும் டியும் சேமாக இருக்கும். இதெல்லாம் என்ன இந்த மாதிரி டயக்ராம் வரைஞ்சி வச்சுக்கணும். கொஸ்டினில் வித்தவுட் ஃப்ரிக்ஷன் பார்த்தாச்சு, அப்போ இந்த டயக்ராமை சைடில் வந்து வரைஞ்சி வச்சுக்கணும். இதுதான் மெயினான டயக்ராம், பேசிக் டயக்ராம். இந்த டயக்ராம் மானியே வரப்போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ வந்து வித் ஃப்ரிக்ஷன் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். வித்து ஃப்ரிக்ஷன் இருந்தது அப்படின்னா ஒரு சைடு மேலேயும் இன்னொரு சைடு எப்படி இருக்கும், கீழேயும் இருக்கணும். நம்ம வரைஞ்சிருக்க டயக்ராம் அப்படி செஞ்சால் தான் நம்ம வரைஞ்சிருக்கிறது கரெக்டுன்னு அர்த்தம். தென் ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா CF1. ஓகே, இந்த CF1 வேல்யூ CF2 வேல்யூ நாட் ஈக்குவல். ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், வித்தவுட் ஃப்ரிக்ஷன் இருந்தால் மட்டும்தான் அது CF1 CF2 எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். இப்போ இதில் வந்து இது வேறு தூரத்தில் இருக்குது, இது வேறு தூரத்தில் இருக்கப்போ நாட் ஈக்குவல். ஓகே, அதுமாதிரி CR1ஓட வேல்யூ பார்த்தாலே தெரியுது, இது கொஞ்சம் ஹையராக இருக்குது, இது எப்படி கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் லோயராக இருக்குது. CR1ஓட வேல்யூ கிரேட்டர் தான் என்னது CR2. ஓகே, இந்த கண்டிஷன் நோட் பண்ணி, இது வித் ஃப்ரிக்ஷன், இது வித்தவுட் ஃப்ரிக்ஷனுக்குள்ளது குறியது, இது வித் ஃப்ரிக்ஷனுக்குரியது. ஓகே, அது நோட் பண்ணியாச்சா. நீங்கள் அப்படியே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எப்படி இருக்கணும். ஏன்னா இது வந்து ஒவ்வொரு எந்தெந்த நோட்ஸ்லேருந்து கம்பைன் பண்ணி நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஓகே, ஈஸியாக உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி, என்னென்ன மாதிரி டைப்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு நான் தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் வித்தியாசமாக கொண்டு வந்திருக்கேன். ஓகே, அடுத்து பேஸ் பண்ணி இப்போ ரியாக்ஷன் டர்பைனுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ரியாக்ஷன் டர்பைனில்
டீட்டாவும் பையும் எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். டீட்டாவும் பையும் சேமாக இருக்கும். CR2 வந்து பெருசாக இருக்கும். இந்த CR2ஓட வேல்யூ எப்படி இருக்கும், பெருசாக இருக்கும். இது கொஞ்சம் ஷார்ட் ஹைட்டாக இருக்கும், இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே, இப்போ CR2 இது வந்து ரியாக்ஷன் டர்பைன் புரியுது. இதே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் காமிச்சது இம்பல்ஸ் டர்பைன். இதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா இதில் ஸ்க்ரீன்ஷாட் தான் ரொம்ப முக்கியம். இதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் சம்ம சால்வ் பண்ணிக்கோங்க. நான் என்னென்ன மாதிரி சம்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் நான் டீட்டெயிலாக கொடுத்துட்றேன். அது மாதிரி CF1 CF2 நாட் ஈக்குவலாக இருக்கும். CR2 அதிகமாக இருக்கும். ஓகே, இங்கே வந்து என்னது CR1 அதிகமாக இருக்கும். ஓகே, அடுத்து வந்து இம்பல்ஸ் டர்பைனுக்கு ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் ஃபார்முலா என்ன, CR2 பை என்னது CR1. அதான் ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர்னு சொல்லுவோம். இந்த ஃப்ரிக்ஷன் ஃபேக்டரோட வேல்யூ வந்து நார்மலாக 0.5லேருந்து 0.75 இருக்கும். பிளேடோட ஷேப்பை பொறுத்து என்ன பண்ணுவோம், மாற்றுவோம். ஓகே, இப்போ பிளேடோட ஸ்பீடு வந்து கொடுத்துருப்பாங்கன்னா ரோஸ் ஈக்குவல் டு பிளேடு ஸ்பீடு பை என்னது பிளேடு ஸ்பீடு ரேஷியோ. ஓகே, கேட்டிருந்தாங்கன்னா இதை நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ரோஸ் ஈக்குவல் டு பிளேடோட வெலாசிட்டி பை என்னது C1ஓட வெலாசிட்டி. இப்போ வந்து என்தால்பி இந்த மாதிரி டிகிரி ஆஃப் ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க அப்படின்னா H2 மைனஸ் H3, அதாவது மூவிங் பிளேடோட என்தால்பி ட்ராப். ஹெச்னால என்னது என்தால்பி ட்ராப் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதுமாதிரி H1 மைனஸ் 3 என்டையர் ஸ்டேஜ். ஓகே, அந்த ஒரு இது மாதிரி இருக்கும். இது H1 இது H2 அப்படிங்கிற மாதிரி வரும். அதை நான் சம்ம வரும்போது நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஓகே, H1 மைனஸ் H3 என்டையர் ஸ்டேஜ் ரியாக்ஷன் டர்பைனோட என்தால்பி ட்ராப். ஓகே, இதில் வந்து என்ன கண்டிஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா CR2 கிரேட்டர் தான் என்னது CR1. ரியாக்ஷன் டர்பைன் வந்துட்டாலே CR2 கிரேட்டர் தான் என்னது CR1. இதே நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா நொட்டேஷன்ஸ் வச்சு தான் நம்ம இதில் விளாடவே போகிறோம். நொட்டேஷன்ஸ் தெளிவாக தெரியும். அடுத்து ஃபார்முலாஸ் யூஸ்டு, என்னென்ன மாதிரி ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. டிரைவிங் ஆர் டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் அப்படின்னா Fx ஈக்குவல் டு m × c வேல் வெலாசிட்டி இன்லெட் ப்ளஸ் வேல் வெலாசிட்டி அவுட்லெட். ஒர்க் டன் பை த பிளேடு W பிளேடு BDன்னு போட்டுக்கலாம், இல்லை WDன்னு போட்டிருப்பாங்க. ஓகே, இல்லை WBன்னு வந்து போட்டிருப்பாங்க. CB இன்ட்டு CW1 ப்ளஸ் CW2 இன்ட்டு இது மாசு. ஓகே, மாசு. அது பவர் டெவலப்டு கேட்டிருக்காங்கன்னா பவர் ஈக்குவல் டு m × CB CW1 ப்ளஸ் CW2. ஆக்சியல் த்ரஸ்ட் கேட்டிருக்காங்கன்னா FO ஈக்குவல் டு, இது எல்லாமே ஃபார்முலாஸ் தான். m × CF1 இது ஃப்ளோ வெலாசிட்டி. ஃப்ளோ வெலாசிட்டி இன்லெட் மெயின்டெனன்ஸ் ஃப்ளோ வெலாசிட்டி அவுட்லெட். பிளேடோட எஃபிஷியன்சி கேட்டிருக்காங்கன்னா ஒர்க் டன் பை த பிளேடு டு எனர்ஜி சப்ளைடு. இது அவுட்புட்டு, இது என்னது இன்புட்டு. இதுக்கு வந்து 2CB × CW1 ப்ளஸ் CW2 பை என்னது C1 ஸ்கொயர். இது எல்லாமே டெரைவ் பண்ணி கொண்டு வந்துருப்பாங்க. நமக்கு அது தேவை கிடையாது. நமக்கு டேரெக்டாக வந்து ஃபார்முலா வந்து போதும். இப்போ என்தால்பி ட்ராப் ஏதாவது ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா பிளேடோட எஃபிஷியன்சி மாறும். ஓகே, CB × CW1 ப்ளஸ் CW2 பை இதோட என்தால்பி ட்ராப்போட டிஃபரன்ஸ். ஸ்டேஜ் எஃபிஷியன்சி கேட்டிருக்காங்கன்னா எஃபிஷியன்சி ஆஃப் ஸ்டேஜ் இஸ் ஈக்குவல் டு பிளேட் எஃபிஷியன்சி இன்ட்டு நாசில் எஃபிஷியன்சி. கேவோட வேல்யூ CR2 பை CR1. ஸ்பீட் ரேஷியோ இப்போ தான் நம்ம பார்த்தாச்சு. ரோஸ் ஈக்குவல் டு CB1 பை C1. இது CB அப்படிங்கிறது பிளேட் வெலாசிட்டி, CO அப்படிங்கிறது அப்சல்யூட் வெலாசிட்டி ஆட்டு இன்லெட்டு. இதையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. நான் காமிக்கிற ஃபுல்லாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் சம்ம சால்வ் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு. ஓகே, இப்போ ஒரு சம்மை வந்து நம்ம பார்த்துடலாம். இவ்வளோ நேரம் நான் பேசிக்ஸ் ஃபுல்லாக தான் இவ்வளோ நேரம் சொன்னேன். ஓகே, சம் தெரியுதா? D லெவல் டர்பைன் ஆஃப் ஸ்டேஜ் சிங்கிள் ஸ்டேஜ் இம்பல்ஸ் டர்பைன். அது கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. இல்லைன்னா இம்பல்ஸ் டர்பைன் ரியாக்ஷன் டர்பைனுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இம்பல்ஸ் டர்பைன்னா ஏதாவது ஆங்கிள் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 ஆங்கிளும் இன்லெட் இது அவுட்லெட் இதுன்னு என்ன பண்ணிடலாம் கொடுத்துருப்பாங்க. அண்டு வெலாசிட்டி கொடுத்துருக்காங்களா, இது எதோட வெலாசிட்டி C1 அப்சல்யூட் வெலாசிட்டி இன்லெட்டு. அடுத்த அட்டன் ஆங்கிள் கேட்டிருக்காங்க. அப்போ இது இன்லெட் ஆங்கிள் எவ்வளவு ஆல்ஃபா ஸ்டேம் இன்லெட் ஆங்கிள். அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க, அட் டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் த பிளேடு ஸ்பீடு 250 கொடுத்துருக்காங்க. 250. அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க, மூவிங் பிளேடோட ஆங்கிள் 35 டிகிரி எக்ஸிட் பிளேடு. ஓகே, இது சுற்றுனது காரணமாக அது என்ன பண்ணுது, அண்ட் எக்ஸிட் ஆங்கிள் ஆஃப் த மூவிங் பிளேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அந்த எக்ஸிட் ஆங்கிள்லேயும் கொடுத்துட்டாங்க 35 டிகிரி. ஓகே, என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். ஆங்கிள் ஆஃப் த மூவிங் பிளேடு கேட்டிருக்காங்க. ஓகே, ஆங்கிள் ஆஃப் த மூவிங் பிளேட் எடுத்து டீட்டா, அதை கண்டுபிடிக்கணும். அடுத்து என்னது எக்ஸிட் வெலாசிட்டி C2 கண்டுபிடிக்கணும். அடுத்து ஒர்க் டன் அது கண்டுபிடிக்கணும். ஓகே, ஒர்க் டன் பெர் கேஜி அப்படின்னால MS = என்னது 1 நம்ம எடுத்து சம்மை சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அது சம்மையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, சம்ம ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து வித்தவுட் ஃப்ரிக்ஷன் ஏதாவது ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்களா, ஒரு நிமிஷம் ஸ்டீம் ஆக்சிலரேட்டர் வெல்டி வெலாசிட்டி ஆஃப் ஃபைண்ட் த ஆங்கிள். ஓகே, இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா
நோ ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷனை பற்றி ஏதாவது பேசியிருக்காங்களான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஃப்ரிக்ஷனை பற்றி பேசியிருக்காங்களா இல்லை. ஓகே, அப்போ நோ ஃப்ரிக்ஷன் பேஸ் பண்ணி நம்ம சம்ம எடுத்துக்கலாம். நோ ஃப்ரிக்ஷனை என்ன சொன்னால் இந்த சியும் ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கணும். ஃபஸ்ட்டு இந்த டயக்ராமெட்டிக் ரெப்ரசன்டேஷனை ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணணும். இதில் வந்து நான் ஃபார்முலா மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபார்முலா மெத்தட். இந்த ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சைன் டீட்டாவோட வேல்யூ, காஸ் டீட்டாவோட வேல்யூ, டேன் டீட்டாவோட வேல்யூ இது படித்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பித்தாகரஸ் தியரத்தை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இதான் இதில் பேஸ் பண்ணி இது முக்கியமான விஷயம். ஸ்டெப் பை ஸ்டெப்பை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டயக்ராம் வரைஞ்சாச்சு. இது பிளேடு, இதிலேருந்து இது பாயிண்ட் கொடுக்காம இது இ, இது என்னது எஃப். எப்போவுமே என்ன பண்ணணும், ஏபிசி இந்த ட்ரையாங்கிள், அடுத்து ஏபிசி இது என்னது டின்னு வச்சுக்கோங்க. அடுத்து இது இ, இது என்னது எஃப். இதுதான் நம்ம வரைய போகிறோம். இதிலேருந்து இலேருந்து பி என்னது வேல் வெலாசிட்டி இன்லெட்டு, பிலேருந்து எஃப் என்னது வேல் வெலாசிட்டி அவுட்லெட், ஏ டு பி என்னது பிளேடு வெலாசிட்டி. இந்த இதோட ஆங்கிள் வந்து டீட்டா, இது வந்து சரி இது டீட்டா, இது என்னது பை, இது ஆல்ஃபா, இது என்னது பீட்டா. ஓகே, இதை ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க. நோ ஃப்ரிக்ஷன் கண்டிஷனுக்கு நம்ம எடுத்துருக்கிறேன். ஏன்னா ஃப்ரிக்ஷனை பற்றி ஃப்ரிக்ஷன் லாஸ் இது ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இதே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இது கொஞ்சம் டைம் ஆனாலும் கொஞ்சம் தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வரணும் உங்களுக்கு அப்படிங்கிறதுக்காண்டி. ஓகே, ஒரு நிமிஷம் தான் மெயினானது. ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் ஒரு டயக்ராம் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா அதை நான் பேஸாக எடுத்து நான் வரேன். ஏன்னா அது கொஞ்சம் நான் நீட்டாக வந்து வரைஞ்சி வச்சுருந்தேன். ஓகே, இதுக்கு நீங்கள் உங்களுக்கு நீட்டாக பென்சில் வச்சு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. விரும்பியும் எக்ஸாமில் ஒரு சம் தான் வந்து கேட்பாங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும். இந்த ட்ரையாங்கிள். ஓகே, அந்த ட்ரையாங்கிள் எடுத்தாச்சு. இந்த ட்ரையாங்கிள் கொடுத்துருக்க டேட்டாவை வச்சு என்னென்ன கண்டுபிடிக்கணும், அதாவது எல்லா பேராமீட்டர்ஸும் என்ன பண்ணி நான் கண்டுபிடிச்சணும். ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருந்தது, C1 இருந்தது, C2 இருந்தது, CF1 இருந்தது, CF2 இருந்தது, பிளேடு வெலாசிட்டி, CR1, CR2, CW1, CW2, அந்த 4 ஆங்கிள்ஸ் என்னெல்லாம் தீட்டா, ஆல்ஃபா, பீட்டா, பை. அந்த 4 ஆங்கிள்ஸ் தீட்டா, ஆல்ஃபா, பை, பீட்டா, இது அவுட்லெட் ஆங்கிள்ஸ், இது என்ன இன்லெட் ஆங்கிள்ஸ், இது எல்லாமே கண்டுபிடிக்கணும். பேஸ்ட் ஆன் த சம்மு நமக்கு என்ன தேவையோ அதை என்ன பண்ணிக்கணும், முதல்ல வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் கேட்டிருந்தாங்க, இந்த சம்மில் என்ன கேட்டிருந்தாங்க, டீட்டா கேட்டிருந்தாங்க, இன்னொன்று என்ன கேட்டிருந்தாங்க, C2 கேட்டிருந்தாங்க, அடுத்து ஒர்க் டன் பை த பிளேடு கேட்டிருந்தாங்க. இப்போ டீட்டா, C2, WD. ஓகே, இது மூணுத்துக்கு ரிலேட் பண்ணுற மாதிரி புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கலாட்டும் பிரச்சனை இல்லை. ஃபார்முலா எழுதலைனாலும் நம்ம இந்த மெத்தட் நான் இப்போ சால்வ் பண்ணுறதை வச்சு இதில் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறோமோ அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம், சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் எடுக்கணும். ஓகே, அடுத்து இந்த மொத்த ட்ரையாங்கிள், அடுத்து இந்த சின்ன ட்ரையாங்கிள், அடுத்து இது மொத்தம். ஓகே, அந்த 4 ஸ்டெப்பில் நம்ம செய்ய போகிறோம் இதை. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ண சொன்னேன், இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்தேன். ஓகே, EB இந்த பெரிய ட்ரையாங்கிள் EBC, EBC இதுலேருந்து இது எவ்வளவு, CW1 எழுதியாச்சு, இதோட இது எவ்வளவு, C1 எழுதியாச்சு. இந்த ஆங்கிள் பியில் என்ன ஆங்கிள் இருந்தது, ஆல்ஃபா இருந்தது, இது என்னது CF1 இருந்ததா. இதில் இருந்து நமக்கு சைன் ஆல்ஃபாவும் காஸ் ஆல்ஃபாவும் எழுதி வச்சுக்கோங்க. சைன் ஆல்ஃபா ஃபார்முலா என்னது, இது வந்து அட்ஜசண்ட்டு, இது வந்து என்னது ஹைப்போட்டென்யூஸு, இது வந்து என்னது ஆப்போசிட். ஓகே, சைன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை என்னது ஹைப்போட்டென்யூஸ். ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, CF1, ஹைப்போட்டென்யூஸில் இருக்குது C1. இதோட ஆங்கிள் எவ்வளவு, 20ன்னு கொடுத்துருந்தாங்களா. ஆல்ஃபாவோட ஆங்கிள் ஆல்ஃபாவோட ஆங்கிள் 20ன்னு கொடுத்துருந்தாங்க. பீட்டா பையோட ஆங்கிள் 35ன்னு கொடுத்துருந்தாங்க. ஓகே, அப்போ ஆல்ஃபாக்கு பதிலாக இது 20 போட்டுக்கலாம். ஹைப்போட்டென்யூஸ் எவ்வளவு, C1, அப்சர்வ்டு வெலாசிட்டி ஆஃப் த இன்லெட் அது எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 350 கொடுத்துருந்தாங்களா. இப்போ C1ஓட இடத்துக்குரியதில் 350, இங்கே C1 இடத்துக்குரியதில் 350. இதை வச்சு என்ன வச்சுக்கலாம், CF1 கண்டுபிடிச்சலாம், இந்த இதில் வந்து CW1 கண்டுபிடிச்சலாம். அப்போ என்னோட 8 பேராமீட்டர்ஸில் நான் கண்டுபிடிக்க வேண்டிய C1, C2, CF1, CF2, CW1, CW2, CR1, CR2, தீட்டா, பீட்டா, ஆல்ஃபா, பை. ஓகே, டீட்டா, பீட்டா, ஆல்ஃபா, பை. இது எதில் இன்லெட்டு, இது அவுட்லெட்டு எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிப்பேன். இப்போ CF1 கண்டுபிடிச்சாச்சு, CW2 கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ ரெண்டாவது இந்த இது எப்படி கண்டுபிடிச்சுன்னு பார்த்துக்கோங்க. இந்த ட்ரையாங்கிள், அதாவது இந்த மொத்த ட்ரையாங்கிள் எடுத்து எழுதிட்டு அதில் ஆப்போசிட் என்னது, அட்ஜசன்ட் என்னது, ஹைப்போட்டென்யூஸ் என்னது. இது அட்ஜசன்ட், இது ஆப்போசிட், இது ஹைப்போட்டென்யூஸ். அதுலேருந்து என்ன பண்ணிச்சு, ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா போட்டோம், காஸ் ஆல்ஃபா போட்டோம். அடுத்தது ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் மட்டும் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் பார்த்தீங்களா,
இந்த ட்ரையாங்கிள் ஒன்று கண்டுபிடிக்கணும், இந்த ட்ரையாங்கிள் மொத்தமாக கண்டுபிடிக்கணும், அடுத்து இந்த சின்ன ட்ரையாங்கிள் ஒன்று கண்டுபிடிக்கணும், அடுத்து இந்த பெரிய ட்ரையாங்கிள் ஒன்று கண்டுபிடிக்கணும். ஓகே, இஏ இப்போ இது மொத்தமாக CW1 தெரியும், இதில் இந்த பகுதி மட்டும் என்னென்னு தெரியும், CB1 தெரியும். அப்போ இந்த பகுதி கேட்டிருக்கோங்க, இந்த பகுதினா இதிலேருந்து இதை கழிச்சா என்ன இது கிடச்சிடும். இப்போ CW1 மைனஸ் என்னது CB. அப்போ இஏ என்னது CW1 மைனஸ் என்னது CB எழுதியாச்சு. ஓகே, டீட்டா இது CR1 CF1 இது அப்படியே தூக்கி இந்த ட்ரையாங்கிள் வரைஞ்சாச்சு. இதில் வந்து என்ன ஆங்கிள் இருக்குது, டீட்டா இருக்குது. அப்போ நான் என்னது தான் டீட்டா கண்டுபிடிச்சிடலாம். டீட்டா கண்டுபிடிச்சா தான் நமக்கு என்னது சம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ என்ன டீட்டா கண்டுபிடிக்கலாம், எனக்கு என்னென்ன டேட்டாஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, எனக்கு CF1னும் தெரியும், இது அட்ஜசண்ட்டு, இது ஹைப்போட்டென்யூஸு, இது ஆப்போசிட். ஓகே, அப்போ இந்த டீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு நான் சைன் டீட்டல் அப்ளை பண்ணுமா, காஸ் டீட்டல் அப்ளை பண்ணுமா, டேன் டீட்டல் அப்ளை பண்ணுமா. ஓகே, உங்களுக்கு குழப்பமாக இருந்ததுன்னா எல்லா டீட்டாவையும் இதில் அப்ளை பண்ணி பாருங்கள், எந்த டேட்டா நமக்கு இருக்கோ. இப்போ இதில் ஹைப்போட்டென்யூஸ் இருக்கிற பார்த்தீங்கன்னா CR1 நமக்கு தெரியாது. அப்போ இது நான் சைன் டீட்டா அப்ளை பண்ண முடியாது, காஸ் டீட்டா அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா கீழே என்ன வருது, ஹைப்போட்டென்யூஸ் வருது. அதனால் நான் என்ன டீட்டாக்கு தான் போகிறேன், டேன் டீட்டா. ஏன்னா அட்ஜசனோட வேல்யூ நான் என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அட்ஜசன் இப்போ தான் CW1 கண்டுபிடிச்சேன். ஓகே, CF1ஓட வேல்யூ போட்டாச்சு 119.70, CW1ஓட வேல்யூ போட்டாச்சு, CBயோட வேல்யூ போட்டாச்சு. இதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம், டீட்டா என்ன கண்டுபிடிச்சலாமா, tan டீட்டா ஈக்குவல் டு இதை டிவைட் பண்ண ஒரு வேல்யூ வரும். டீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 1.517. இதை கண்டுபிடிச்சிட்டிங்க, ஒரு வேல்யூ வந்துடும். ஓகே, இதை கண்டுபிடிச்ச உடனே இதை என்ன பண்ணுறோம், பித்தாகரஸ் தேற்றத்தை எழுதுறேன். அப்போது h ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு O ஸ்கொயர் ப்ளஸ் என்னது A ஸ்கொயர். h ஸ்கொயர் என்னது CR1 ஸ்கொயர், O ஸ்கொயர் என்னது CF1 ஸ்கொயர், A ஸ்கொயர் என்னது இந்த இடம் அட்ஜசன் CW1 மைனஸ் என்னது CB. இது W1பா, W1 மைனஸ் என்னது CB1. இதுக்கு தெரியாது, இதுக்கு வேல்யூ தெரியும், CW1 தெரியும், என்ன கண்டுபிடிச்சேன், CBயோட வேல்யூ எனக்கு தெரியும். இதை சால்வ் பண்ணிங்கன்னா எனக்கு CR1 கிடச்சிடும். ஓகே, இதை நான் ஒரு நான் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் தெளிவாக இதை ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துகிட்டு நோட்டில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, ஓகே, இந்த டேட்டாவும் தேவைப்படும், நான் இங்கேயே நான் வச்சுக்கிறேன் பக்கத்துலேயே. அடுத்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த ரெண்டு இந்த பெரிய ட்ரையாங்கிள் ஒன்று கண்டுபிடிச்சேன், இந்த சின்ன ட்ரையாங்கிள் ஒன்று, அடுத்து இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஒன்று, அடுத்து இதில் பெரிய ட்ரையாங்கிள் ஒன்று. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த சின்ன ட்ரையாங்கிள் இது டி, இது டின்னா இப்போ ஏஎஃப் என்னது டி. ஓகே, அப்போ ஏஎஃப் டி பெரிய ட்ரையாங்கிள் கண்டுபிடிங்க. ஓகே, ஏஎஃப்டி ஆனால் சின்ன ட்ரையாங்கிள் அங்கே கண்டுபிடிப்போம். ஓகே, ஏஎஃப்டி. ஓகே, ஏஎஃப்டியிலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இது ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும். இதோட வேல்யூ சிபின்னு தெரியும், இதோட வேல்யூ CW2ன்னு தெரியும். அப்போ இந்த ஏஎஃப் ஃபுல்லாக என்ன இருக்கும், சிபி ப்ளஸ் என்னது CW2. புரிஞ்சுக்கிட முடியுதா? இதோட வேல்யூ வந்து எனக்கு சிபின்னு தெரியும், இதோட வேல்யூ என்னது CW2ன்னு தெரியும். இப்போ அதை மொத்தமாக கேட்காங்க அப்படின்னா சிபி ப்ளஸ் என்னது CW2. ஓகே, CW2 எழுதியாச்சு. அடுத்து இதில் என்ன இருக்குது, CR2 இருக்குது, இங்கே என்ன இருக்குது, CF2 இருக்குது, CF2 எழுதியாச்சா. இப்போ இதில் சைன் பை அதோட ஆங்கிள் என்ன இருந்தது, அதோட ஆங்கிள் என்னது பை இருந்தது, சைன் பை கண்டுபிடிக்கிறேன். ஆப்போசிட் பை என்னது ஹைப்போட்டென்யூஸ். ஓகே, ஆப்போசிட் என்னது CF2 பை ஹைப்போட்டென்யூஸ் என்னது இந்த இடம். ஓகே, CR2. ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டே ஒரு விஷயம் சொன்னேன், வித்தவுட் ஃப்ரிக்ஷன்னா CR2 CR1 என்னது சேம்னு சொன்னால், அப்போ CR2 பதில் என்ன பண்ணியாச்சு 443. ஏன்னா CR1 ஆகிட்டு இன்னும் எங்கே பண்ணேன், எங்கே கண்டுபிடிச்சேன், CR1 என்ன பண்ண கண்டுபிடிச்சேன்னா அதை என்ன பண்ணிக்கலாம், அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேருந்து எனக்கு CF2 தேவை அப்படின்னா இதே மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இந்த CF2 தெரிஞ்சிடுமா. ஓகே, இப்போ tan பை தெரியும், tan பையோட வேல்யூ எனக்கு ஆல்ரெடி கொஷினில் ஃபஸ்ட்டே கிவன் கொடுத்துருந்தாங்க. எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, பை ஈக்குவல் டு 35 டிகிரி. ஓகே, இப்போ பை ஈக்குவல் டு 35 டிகிரி போட்டாச்சு. CF2ஓட வேல்யூ எனக்கு தெரியும், பிளேடோட வெலாசிட்டி தெரியும் 250. ஃபஸ்ட்டே இருந்தாங்க பார்த்தீங்களா, பிளேடோட வெலாசிட்டி 250 ப்ளஸ் என்னது CW2. அதே எனக்கு தெரியாது, இதை அங்கே கொண்டு போங்க, இதை கீழே கொண்டு வாங்க. இதுலேருந்து என்ன பண்ணியாச்சு, CW2 என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணிடலாம். இந்த 250 இந்த வேல்யூ கண்டுபிடிச்சி மைனஸ் 250 போட்டிங்கன்னா என்ன ஆயிரும், CW2 என்ன ஆயிரும் கிடச்சிரும். ஓகே, அடுத்து என்ன பண்ணிக்கோங்க, இந்த சின்ன ட்ரையாங்கிள் BFD. ஓகே, இந்த இடம் மட்டும் கேட்டிருக்காங்க. இப்போ என்னது CW2 மட்டும்தான். இங்கே என்ன இருக்குது, CF2 இருக்குது, இது சிப்பா, எஃப் கிடையாதுன்னா C. இது ஆரோ, இது என்னது C2. இதோட ஆங்கிள் என்ன இருக்குது, பீட்டா. இப்போ இதிலேருந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம், ஹைப்போட்டென்யூஸ் சைடு ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் என்னது அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஓகே, ஹைப்போட்டென்யூஸ் என்னது இது C2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு CF2 ஆப்போசிட்டோட இது
ப்ளஸ் இந்த CW2 இங்கே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது கடைசியாக -135. இதை போட்டிங்கன்னா எனக்கு என்ன கிடச்சிரும், C2 கிடச்சிரும். இப்போ C2 கிடச்சிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், பீட்டாவோட ஆங்கிள் கண்டுபிடிச்சிடலாமா. tan பீட்டா போட்டிங்கன்னா எனக்கு என்ன தெரியும், அப்போசிட்டும் தெரியும், இது என்னது அட்ஜஸ்ட்டும் தெரியும். அப்போசிட்டில் என்ன இருக்குது, CF2வோட வேல்யூ என்னது 82.22. இப்போ தான் கண்டுபிடிச்சோம். கொஞ்சம் விசிபிளாக இருக்கா, கொஞ்சம் கிளாரிட்டி கொஞ்சம் கூட வச்சு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, CF2வோட வேல்யூ என்னது இங்கே கண்டுபிடிச்சது 82.22. CW2வோட வேல்யூ என்னது இதாக இருக்குது -132.57. இதை சால்வ் பண்ணிங்கன்னா எனக்கு பீட்டாக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். பீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் என்னது இந்த வேல்யூ -0.6202. இதை போட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா எனக்கு பீட்டாவோட வேல்யூ கிடச்சிடும். டீட்டா கிடச்சிச்சு, C2 கிடச்சிச்சு. ஒர்க் டன் மட்டும் பிளேடு மட்டும் கண்டுபிடிக்கணும். ஒர்க் டன் பை த பிளேடுக்கு ஃபார்முலா என்னது, CB இன்ட்டு CW1 நமக்கு தெரியும். CW1 முன்னாடி நான் கண்டுபிடிச்சது 328.89. CW2வும் எனக்கு தெரியும். இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா 49,080 ஜூல்னு வரும். ஓகே, சம் முடிஞ்சது. இதை மட்டும் நான் கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் இங்கே எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் சம்மு செய்கிறது தான் ரொம்ப முக்கியம். எடுத்தாச்சு, அந்த கீழ்ப்பகுதியை காட்டுறேன், இதையும் எடுத்துக்கோங்க. தெளிவாக இதை போட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இந்த சம்மு இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஆங்கிளையும் தனித்தனியாக பிரித்து எப்படி கண்டுபிடிக்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்கப்பா. அடுத்து ரியாக்ஷன் டர்பைனுக்கு ஒரே ஒரு சம் வந்து கொண்டு வந்துருக்கேன். ஓகே, ரியாக்ஷன் டர்பைனுக்கு ஒரு சம் வந்து நம்ம கொண்டு வந்து ஒரு டேட்டா காமிக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நான் வந்து ஃபார்முலா மெத்தட் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். அடுத்து அனலிட்டிக்கல் மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, அதுக்கு வரையதை ட்ரா பண்ணுறது மட்டும்தான் இருக்கும். அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, இந்த ரியாக்ஷன் டர்பைன் அட் இன்லெட், ரியாக்ஷன் டர்பைன் கொஷினில் கொடுத்துட்டாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா இன்லெட் அவுட்லெட் எல்லா ஆங்கிள்ஸ்லையும் என்ன பண்ணியிருப்பாங்க, இன்லெட் அவுட்லெட் இதுதான் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க, ரெஸ்பாண்டிங்காக கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த ஸ்பீட் ஆஃப் த ஆர்பிஎம் வந்து கிளார் அடிக்கிற மாதிரி இருக்கும். இதை ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்பீட் ஆஃப் த ரொட்டேட்டிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பர்டிகுலர் ஸ்டேஜ். மீன் ஷாஃப்ட் டயா வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டீம் கண்டிஷன் வந்து 1.8 0.98 பார். ஹைட்டு கேட்டிருக்காங்க, பவர் டெவலப்டு கேட்டிருக்காங்க. எப்பவும் பார்த்தீங்கன்னா 50% ஒரு நிமிஷம் 50% ரியாக்ஷன் டர்பைனில் என்னது இருக்குது, பவர் டெவலப்டு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போது கொஸ்டினை நம்ம ரீட் பண்ணி கொஸ்டின் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டிங்களா, கிளார் அடிக்கு. ஓகே, இப்படி எடுத்துக்கோங்கண்ணே. இதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம சம்மை சால்வ் பண்ணணும், தெரியுதா. ஓகே, இப்போ நம்ம சம்மை சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மாஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4.2 kg கொடுத்துருக்காங்க. எண்ணு கொடுத்துருந்தாங்க. நம்ம கொஷினில் சொன்னோன்னா இன்லெட் ஆங்கிள் அவுட்லெட் ஆங்கிள் இப்படி டேட்டா பேஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது ரெண்டுமே எதை தான் குறிக்கும், இன்லெட்டுக்கு என்ன இருக்கோ அது, அவுட்லெட்டுக்கு என்ன இருக்கோ அது அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் ஆகிடும். ஓகே, அந்த இதில் என்ன பண்ணேன், நான் ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணேன். இதில் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இன்லெட்டுக்குரிய ஆங்கிள்ஸ் இது, அவுட்லெட்டுக்குரிய ஆங்கிள்ஸ் இது அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அதனால் நமக்கு பிரச்சனை கிடையாது. மற்றபடி ப்ரொசீடிங்ஸ் ஃபுல்லாக அதே சேம் தான். ஒரு சின்ன இடத்துல ஃபார்முலாஸ் மட்டும் என்ன பண்ணணும், கொஞ்சம் மாறும். ஓகே, இதே பேசிக்கான டயக்ராம். இப்போ ஆல்ஃபா கொடுத்துருந்தாங்க, இன்லெட் ஆங்கிள்ஸ், இது அவுட்லெட் ஆங்கிள்ஸ் 35 டிகிரி கொடுத்துருந்தாங்க. கொஸ்டின் என்ன கொடுத்தாங்க, 50% ரியாக்ஷன் டர்பைன் கொடுத்துருந்தாங்க. எனி டூ ஆங்கிள்ஸ் வந்து என்ன பண்ணிங்க, எனி டூ ஆங்கிள்ஸ் எப்படி கொடுத்துருப்பாங்க, இன்லெட் அண்ட் அவுட்லெட் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ரியாக்ஷன் டர்பைன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம், சம்ம சால்வ் பண்ணுறது. இதை ஏதாவது ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுது, இல்லை நம்ம ஒரு ஆங்கிள் கரெக்டாக தெரியல அப்படின்னா அது என்ன பண்ண டர்பைன், இம்பல்ஸ் டர்பைன்னு அர்த்தம். ஓகே, இப்போது ஆல்ஃபாவும் பையும் சேமு, பீட்டாவும் டீட்டாவும் சேமு. இப்போது இந்த மாதிரி ரியாக்ஷன் டர்பைனு இந்த மாதிரி ஆங்கிள் ரெண்டும் சேம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா CF1 = CF2 எல்லாமே சேம் தான். அதுமாதிரி CR2வும் C1ம் சேமாக இருக்கும், CR1ம் C2வும் சேம் பண்ணியிருக்கும், சேமாக இருக்கும் பேஸ்ட் ஆன் த கண்டிஷன். இப்போ இதுலேருந்து என்ன பண்ணிச்சுக்கலாம், பிளேடு ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். πdn/60, பை டயமீட்டர் கொடுத்தாங்க, என்ன கொடுத்தாங்க, பை 60 போட்டோன்னா எனக்கு பிளேடோட இது தெரிஞ்சிடும். இப்போ பவர் டெவலப்டுக்கு நம்ம ஃபார்முலா எழுதிடுவோம். ஃபஸ்ட்டு MCB × CW1 CW2. இதனால் என்ன பண்ணலாம், CW2 1 கண்டுபிடிக்கணும். மாஸ் கொடுத்துருந்தாங்க,
அதை வச்சு என்ன கண்டுபிடிக்கிறேன், கியூ கண்டுபிடிக்கிறேன். கியூக்கு ஃபார்முலா என்னது, பை டி ஹெச் என்னது சிஎஃப் எக்ஸ் இன்ட்டு விஜி. இந்த விஜியோட வேல்யூ வந்து இந்த ப்ரெஷர் வந்து ஒரு வேல்யூ கொடுத்தாங்க பார்த்தீங்களா, 1.8 பார். ஸ்டீம் டேபிளில் வச்சு என்ன பண்ணணும் எடுக்கணும். ஓகே, ஸ்டீம் டேபிள் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுலேருந்து என்ன தெரியாது எனக்கு, ஹெச் தெரியாது. அப்போ ஹெச் என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஏன்னா மாஸ் கொடுத்துருந்தாங்க, பை டி ஹெச் சிஎஃப் என்ன பண்ணிடலாம் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கிறேன், சிஎஃப் ஒன்னும் சிஎஃப் டூவும் சேம் அப்படிங்கிறத வச்சு என்ன பண்ணிடலாம் கண்டுபிடிச்சிடுவேன். இந்த எக்ஸ் என்னது ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 0.99 கொடுத்துருந்தாங்க. விஜி மட்டும் தெரியாது, ப்ரெஷர்லேருந்து என்ன பண்ணணும் எடுத்து சம்ம எடுத்து சால்வ் பண்ணிடலாம். இதே நீ ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் ரியாக்ஷன் டர்பைன் சம்மு. ஓகே, இதான் ஒரு மாடல் நான் சொல்லித்தரேன் அப்படின்னா நீங்கள் அது வந்து ஒரு 2-3 மாடல் நீங்கள் செஞ்சு சம்ம சால்வ் பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் எழுதி. மேக்ஸிமம் டவுட்ஸ் வந்து வராது. எப்படி நம்ம ட்ரா பண்ணுறது, ஒவ்வொரு ட்ரையாங்கிளை எடுத்து அதில் ஆங்கிள் என்ன எல்லாமே வேல்யூஸ் என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும். இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகே, இப்போ இதில் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ஏபிசி இந்த ட்ரையாங்கிள் எடுத்து நம்ம பண்ணியாச்சு, ட்ரா பண்ணியாச்சு. ஓகே, ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்து ட்ரா பண்ணியாச்சு. இது சி நமக்கு தெரியும், இது ஏன்னு தெரியும், இதை பின்னு வந்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. இது வந்து நம்ம சைனில் வந்து ஃபார்முலா போட்டதுக்காண்டி என்ன பண்ணி தான் வச்சுருக்கோம். ஓகே, இப்போ இதோட ஆங்கிள் எனக்கு என்னென்னு தெரியும், டீட்டான்னு தெரியும். ஓகே, இதோட ஆங்கிள் எனக்கு என்னது தெரியாது. ஓகே, இதோட ஆங்கிள் என்ன பண்ணது தெரியாது. இதோட ஆங்கிள் தெரியாது அப்படின்னா இது டீட்டா அப்படின்னா நம்ம ஒரு சென்டர் செமி சர்க்கிள் கான்செப்ட் நம்ம சொல்லியிருக்கேன். இது ஃபுல்லாக என்னது 180 டிகிரி. இது டீட்டா அப்படின்னு தெரிஞ்சணும் அப்படின்னா இங்கே என்ன இருக்கும், 180 மைனஸ் டீட்டா இருக்கும். ஓகே, அப்போது எக்ஸ் ஈக்குவல் என்னது 180 மைனஸ் டீட்டா. ஏன்னா எக்ஸுங்கிறது இந்த இடத்துல இருக்குது. ஓகே, இது டீட்டானா இது என்னது 180. இது ரெண்டுத்தையும் கூட்டினா டீட்டா கேன்சலாக என்ன ஆயிரும், 180 டிகிரின்னு ஆங்கிள். நான் ஃபஸ்ட்டே இந்த பெண்ட் ஆகின சம்மம் பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த கான்செப்ட்டில். ஓகே, நமக்கு டீட்டா என்ன கொடுத்துருந்தாங்க, டீட்டா என்ன கொடுத்துருந்தாங்க 35 டிகிரி. ஓகே, டீட்டா 35 டிகிரி என்ன பண்ணியாச்சு எடுத்தாச்சு. டீட்டா 35னா இதுலேருந்து 35 கழிச்சிங்கன்னா எக்ஸோட வேல்யூ என்னது 145. எக்ஸோட வேல்யூ என்னது 140. நல்லா புரிஞ்சுக்கணும், இதோட ஆங்கிள் கிடையாது, இது மொத்தத்துக்குரிய ஆங்கிள். நீங்கள் உடனே கேட்கலாம், என்ன சார் அதான் வந்து பை கொடுத்துருந்தாங்க நீங்கள் டேரெக்டாக கூட சால்வ் பண்ணிடலான்னு. இது மொத்தத்துக்குரிய ஆங்கிள். இது டீட்டா அப்படின்னா இது மொத்தத்துக்குரியது. 180 என்னது மைனஸ் டீட்டா. 180 மைனஸ் டீட்டாவை இதுன்னு வச்சுட்டு என்ன பண்ணுறேன் சால்வ் பண்ணுறேன். புரிஞ்சுக்கிட முடியுதா, அது மொத்தத்துக்குரியது. ஓகே, 180 மைனஸ் டீட்டா. அடுத்து நமக்கு வேல்யூ சரி ஃபார்மேட் தெரியும். சம் ஆஃப் த 3 சைட்ஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் வந்து 180 டிகிரி நமக்கு தெரியும். ஓகே, எக்ஸோட வேல்யூ என்னது 145. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இது என்ன இருக்குது, ஆல்ஃபா. ஆல்ஃபாவோட வேல்யூ இப்போ எனக்கு கொஸ்டினில் கொடுத்தது. புரிஞ்சுக்கிட முடியுதா, இந்த இடம் ஆல்ஃபாங்கிறது எனக்கு கொஸ்டினில் கொடுத்தது. கொஸ்டினில் ஆல்ஃபாவோட வேல்யூ எவ்வளோ கொடுத்தாங்க, 20 கொடுத்தாங்க. அப்போ ஒய்யோட ஆங்கிள் என்னது தான், ஒய்ன்னு நான் வச்சிருக்கிறேன். ஒய்யோட ஆங்கிள் என்னது 20. இசட் என்னது தெரியாது, இசட்டுங்கிறது மேலே உள்ளது. இந்த இடத்துல உள்ள ஆங்கிள் என்ன வந்து தெரியாது, இந்த இடத்துல என்னது தெரியாது. ஓகே, இது என்னது, இது மொத்தமும்ப்பா நல்லா புரிஞ்சுக்கணும். இது மட்டும்தான் பை, இது மொத்தமும் என்னது 180 மைனஸ் டீட்டா. இதை டீட்டான்னு எடுத்துக்கிறதுனால இது மொத்தமும் என்னது 180 மைனஸ் டீட்டான்னு எடுத்துருக்கேன். நமக்கு இந்த ஆங்கிள் நமக்கு கொஷினில் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறனால அதை என்ன பண்ணுறேன், டீட்டாவை 35 கழிச்சு என்ன பண்ணுறேன் சம்ம செஞ்சுருந்தேன். ஓகே, பையன்னு வச்சுக்கலாம்ப்பா, அப்புறம் உளம்பிடக்கூடாது. இல்லை டீட்டான்னு வச்சுக்குவோம். ஏன்னா இது டீட்டானா இது 180 மைனஸ் டீட்டா. அந்த செமி சர்க்கிள் கான்செப்ட் வரணும்ல, அதுக்காண்டி நான் சொல்கிறேன். ஓகே, அடுத்து வந்து என்ன பார்த்துட்டு இருந்தோம், என்ன சொன்னோம் வந்துட்டேன், 180 மைனஸ் 35 கழிச்சிங்கன்னா 145. அடுத்து இங்கே என்ன இருந்தது, ஆல்ஃபா இருந்தது. ஆல்ஃபாவோட இடத்துல இங்கே என்ன இருக்குது, ஒய் இருக்குது. அப்போ ஒய்க்கு பேர் என்ன போட்டுக்கலாம், 20ன்னு போட்டுக்கலாம். ஏன்னா அதோட ஆங்கிள் கொஸ்டினில் கிவன் 20 அதை போட்டாச்சு. அப்போ இசட்டு மட்டும் என்னது தெரியாது. இசட்டுங்கிறது என்னது இந்த இடத்துல உரியது, இந்த இடத்துக்கு உரியது. நான் திருப்பி அதான் வித்தியாசமாக காமிக்கணும்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் பாஸ் பண்ணி மெதுவாக வந்து பார்த்துக்கோங்க. இதோட ஆங்கிள் தெரியாது. ஓகே, இது என்னது 180. இதை கழிச்சிங்கன்னா 165. இதை சப்மிட் பண்ணிங்கன்னா இசட்டோட ஆங்கிள் தெரிஞ்சிடும். ப்ளஸ் இதை வச்சு என்ன பண்ணுறேன், சைன் ரூலை தான் இதுக்கு ஃபாலோ பண்ணணும். சைன் ரூல். ஓகே, சைன் ரூல் ஏ பை என்னது இதோட ஆங்கிள் ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, சைன் எக்ஸு. அடுத்து பி பை, இது பியோட இடம், இது என்னது சியோட இடம். ஓகே, இது பி, இது சி. ஓகே, இது சி. ஓகே, சி பை என்னது சைன் இசட்டு. சி பை என்னது சைன் இசட்டு. அப்போது பி பை என்னது இதுக்கு ஆப்போசிட் என்ன இருக்குது, சைன் ஒய். அதாவது இப்போ ஒரு சைடை எடுக்கிறோன்னா அதுக்கு ஆப்போசிட் என்ன இருக்கோ அதை எழுதிக்கணும். இப்போ ஏ எடுத்துக்கன்னா எக்ஸ் சைன் எக்ஸ், சைன் போட்டு எழுதணும், தான் சைன்லாம். அடுத்து இப்போ இசட் எடுத்துக்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, பி எடுத்துருக்கேன்னா அதுக்கு ஆப்போசிட் என்ன இருக்குது, சைன் ஒய் எழுதியாச்சு. அடுத்து சி எடுத்துருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் என்ன இருக்குது, சைன் இசட். ஓகே, இப்போ சைன் எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும். இந்த ஆங்கிள்ஸ் நான் கண்டுபிடிச்சிருந்தேன் பார்த்தீங்களா, எக்ஸோட வேல்யூ என்னது 145. அடுத்து ஒய்யோட வேல்யூ என்னது 20 டிகிரி, இசட்டோட வேல்யூ என்னது 15 டிகிரி. எனக்கு சிபியோட வேல்யூ நான் ஆல்ரெடி தெரியும், அதான் கண்டுபிடிச்சேன்.
பைடிஎன் பை என்னது 1060 போட்டு என்ன பண்ண கண்டுபிடிச்சேன்னா சிபியோட வேல்யூ அதை போட்டு என்ன பண்ணிடலாம், இதை இந்த வேல்யூ என்ன பண்ணிடலாம் கண்டுபிடிச்சி வச்சிடலாமா. இதை வேல்யூ கண்டுபிடிச்ச உடனே இதையும் ஈக்குவல் பண்ணிக்கிறேன். இதை ஈக்குவல் பண்ணி என்ன கிடச்சிடும், C1 கிடச்சிருமா. C1 கிடச்சிட்டு அப்படின்னா என்னோட கொஷினோட பேசிக் கண்டிஷன் படி C1ம் CR2வும் சேம். அடுத்து இதையும் ஈக்குவல் பண்ணுறேன். இதையும் ஈக்குவல் பண்ணி என்ன வச்சுக்கலாம், CR1 வச்சுக்கலாம். CR1 கண்டுபிடிச்சா CR1ம் C2 அப்படி இருக்குது சேம். CR1ம் C2 சேம், C1ம் CR2 சேம். C1 கண்டுபிடிச்சேன், CR2 ஈக்குவல் போட்டாச்சு. CR1 கண்டுபிடிச்சேன், C2 ஈக்குவல். பேஸ்ட் ஆன் த கண்டிஷன் கிவன் இந்த கொஸ்டின். அதை எனக்கு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். இது ரியாக்ஷன் டர்பைன் குறியீடு. ஓகே, அடுத்து இதை ஒரு தடவைக்கு நீங்கள் இன்னொரு தடவை இந்த வீடியோவை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இல்லைன்னா இவர் ஏதோ சொல்லிட்டு போகிறாரு, பிளர்ராக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு தடவைக்கு இன்னொரு தடவை கொஞ்சம் உட்காந்து பாருங்கள். பார்த்தாங்கன்னா தெளிவாக இது என்ன புரிஞ்சிடும் என்ன பண்ணியிருக்கோம். அந்த பிஜி மட்டும் நான் கண்டுபிடிச்சி. ஓகே, அடுத்து இந்த சைன்லாம் அப்படி எப்படிங்கிற ப்ரொசீஜர் நான் திருப்பி சொல்லியிருக்கேன். ஒரு தடவை திருப்பி ரீபேக் பண்ணி பாருங்கள், எப்படி நம்ம இந்த இடத்துல சைனில் எடுத்துருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். இந்த C1 ஏங்கிற இடத்துக்கு பதிலாக என்னது C1. அடுத்து ஏங்கிற இடத்துக்கு பதிலாக என்னது C1. இந்த இருந்ததுலாம் C1ஓட இடத்துல ஏங்கிற இடத்துல என்ன இருக்குது, C1 இருக்குது. அடுத்து ஏபியோட இடத்துல என்ன இருக்குது, ஏபியோட இடத்துல இருக்குது CB இருக்குது. ஓகே, அடுத்து பிங்கிற இடத்துல என்ன இருக்குது, CR1. பிங்கிற இடத்துல இருக்குது CR1. சிங்கிற இடத்துல என்ன இருக்குது, CB. இந்த இடம் ஏபிங்கு பதில் சின்னு எடுத்துருக்கு. இங்கே என்ன இருக்குது, ஒரிஜினல் டயக்ராமில் CB இருக்குது. ஓகே, அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்க. இது சைன் ரூலோட ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவுக்கு தகுந்தப்போ என்ன பண்ணி எழுதியிருக்கேன். இதை கண்டுபிடிச்சி இதுக்கு ஈக்குவல் பண்ணியாச்சு. ஓகே, ஃபோட்டோ எடுத்தாச்சா. ஓகே, அடுத்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போவும் உள்ள கான்செப்ட் தான். அந்த ட்ரையாங்கிளை உடச்சி எழுதுவோம் பார்த்தீங்களா, அந்த கான்செப்ட். இது EB, இது என்னது C. EBC எழுதியாச்சு. இது எனக்கு C1ன்னு தெரியும். இதோட ஆங்கிள் என்னன்னு தெரியும், ஆல்ஃபான்னு தெரியும். இதோட தூரம் எனக்கு என்னன்னு தெரியும், CW1 தெரியும். EBயோட தூரம் என்னது CW1. சைடில் என்னன்னு தெரியும், CF1. இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கலாம், ஆல்ஃபாவோட ஆங்கிள் cos alpha is equal to adjacent by hypotenuse. ஓகே, adjacent என்னது, இது hypotenuse என்னது C1. ஓகே, cos ஆல்ஃபாவோட வேல்யூ தெரியும், 20 டிகிரின்னு தெரியும். இதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சலாம், CW1 ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா. அடுத்து இந்த ட்ரையாங்கிள் BFD. ஓகே, BFD. B இதோட ஆங்கிள் என்னது பீட்டா. இதோட பேஸ் என்னது CW2. சைடு என்னது CF2. இதோட சைடு என்னது C2. ஓகே, இதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சலாம், காஸ் பீட்டா. ஏன் ஸ்டாண்ட் போட முடியாதான்னு கேட்டிங்கன்னா, டேன் போடலாம். எனக்கு CF1 ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் டேன் போட தேவையில்லை. ஓகே, டேன் போட்டால் அப்படின்னா எனக்கு என்னது ஆப்போசிட்டில் இது தெரிஞ்சிருக்கும். CF1 தெரிஞ்சிருந்தால் என்ன பண்ணிக்கலாம், டேன் போட்டுருவேன். ஆனால் எனக்கு நான் CF1 எங்கேயும் நான் கண்டுபிடிக்கல. ஏன்னா எனக்கு 2 தான் தெரியும், C1 CR1 தெரியும். அதை வச்சு CR2 C2 தெரியும். அதனால தான் என்ன பண்ணியிருக்கேன், காஸ் பீட்டா. இதுக்கு என்னது அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டென்யூஸ். இதுக்கும் அதே மாதிரி பீட்டாவோட வேல்யூ போட்டு CW1 இமேஜ் கண்டுச்சு. ஏன்னா பவருக்கான ஃபார்முலா எனக்கு CB தான் தேவைப்படும், CW1 தான் தேவைப்படுது. CW1 CW2 CB வெலாசிட்டி மாஸ் கொடுத்துருந்தாங்க. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி வேட்டில் இருக்குது. வேட்டில் இருந்து 1000 மேலே ஊற்றிங்கன்னா இந்த 3 டிஜிட் இங்கே தவுண்டு போயிடும். 48.357 கிடச்சிடும். ஓகே, அடுத்து இந்த ட்ரையாங்கிள் CF கண்டுபிடிக்கிறேன். அப்போ தான் CF என்ன பண்ணுறாங்க கண்டுபிடிக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள் BDF இந்த இடம். ஓகே, இந்த இதுலேருந்து எழுதிடுறேன். இதுதான் BDF தானே. ஓகே, இதுலேருந்து என்ன பண்ணுறேன், பித்தாகரஸ் எழுதுகிறேன். ஹைப்போட்டென்யூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ஸ்கொயர் ப்ளஸ் அப்போசிட் ஸ்கொயர். ஓகே, இது ஸ்கொயரு, இது ஸ்கொயரு. இது தேவைன்னா C2 தேவைன்னா. C2ஓட வேல்யூ எனக்கு தெரியும். CW2 இதை பண்ண காமிச்சேன். CF2 தெரியாது. ஓகே, இதாக இருக்குது. C2 எப்படி இந்த CR1லேருந்து C2வும் சேம் பண்ண, C1ம் CR2வும் சேம் பண்ண. CF2 தெரியாது. CW2 என்னது வேல் வெலாசிட்டி சரி கண்டுபிடிச்சாச்சு. C2 என்னது, C2க்கு பதிலாக என்னது 79.70. இதை சால்வ் பண்ணி எனக்கு என்ன கண்டுபிடிச்சலாம், CF கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டே நான் கொஸ்டின் ஆரம்பிக்கும்போது ஒரு கண்டிஷன் பண்ணோம். CF1 CF2 எல்லாமே என்னது தான் CF1. ஓகே, அப்போ CF1 = என்னது CF2. அப்போ 45ன்னு போட்டு முடிச்சிடலாம். ஓகே,
அடுத்து எம் கண்டுபிடிக்கணும், ஹெச் கண்டுபிடிக்கணும். ஹைட் வந்து கேட்டிருந்தாங்கல்ல, ப்ரெஷர் 1 பார் 8 பாருக்கு விஜியோட வேல்யூ என்னன்னு சொல்லி ஸ்டீம் டேபிள் வந்து பார்க்கணும். எம்முக்கு பதிலாக பைக்கு பதிலாக டயாமீட்டர் தெரியும், ஹெச் தெரியாது, சிஎஃபோட வேல்யூ தெரியும். இப்போ தான் கண்டுபிடிச்சேன் கடைசியாக. சிஎஃப் வந்து என்னது 45.72 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ ட்ரைனேஜ் ஃப்ராக்ஷன். இது ஸ்டீம் டேபிளில் கண்டுபிடிச்சது, ப்ரெஷர் வச்சு கரஸ்பாண்டிங்காக ஹெச் தெரியும். அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இதான் 8th பேஜ். இந்த புக்கில் வந்து நான் பேஜஸ் நம்பர் போட்டிருப்பேன். ஓகே, அதை வச்சு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நோட் பண்ணிக்கலாம். ஓகே, அதை நோட் பண்ணிக்கோங்கப்பா. இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டிங்களா? ஓகே, இதையும் என்ன பண்ணியாச்சு, எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே, இது ஒரு தடவை சம்ம செய்யறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்துட்டு இது பண்ணுங்கள். ஓகே, புரியல அப்படின்னு தயவு செஞ்சு கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த நீங்கள் நடத்திருக்கிறது எனக்கு புரியல, இல்லை வேறு மாதிரி நடத்துங்கன்னு சொன்னீங்கன்னா நான் இன்னொரு 2 சம் வந்து அது என்ன மெத்தட், டிராயிங் மெத்தட்லாம் கொண்டு வரேன். ஓகே, காம்பஸ்ஸு, ப்ரொடக்டரு, ஸ்கேல் எல்லாத்தையும் ரெடி வந்து வச்சுக்கோங்க. பாய்.